வணக்கம் உங்கள் கோவிந்தரா ஜார்ஜியார் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என்ன சார் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸை பற்றி எதனா கொடுங்க அப்படின்னாங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸுக்கு இன்னும் அப்ளிகேஷன் கொடுக்கல இல்லையா, அதனால் வெயிட் பண்ணி வந்ததுமே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா +2 எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வர ஒரு நாள் 2 நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு ரைட்டாக நிறைய காலேஜஸ்க்கு 400க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்குது. இப்போ அந்த டிஎன்இஏ வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த www.tneaonline.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 இஸ் ஏ கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ், இன்க்ளூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன். ரைட்டா, எல்லாமே வந்து எதில் நடக்குதான், ஆன்லைன் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஹியர் கம்ப்ளீட்லி ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தேர் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன். கவுன்சிலிங்க்கும் அட்மிஷன்ஸுக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ப்ளீஸ் டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீட் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஸ்டார்டிங் த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் இன்னும் அப்லோட் பண்ணலை. சரியா, தமிழ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு பொருளியல் சேர்க்கை 2025 டிஎன்இஏ 2025 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான ஆன்லைன் செயல்முறையாகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆன்லைன் பதிவை தொடங்கும் முன் வழிமுறைகளை பதிவிறக்கம் செய்து கவனமாக படிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டீடைல்ஸ் அபவுட் டிஎன்இஏ வில் பி அப்டேட்டட் ஹியர் ஷார்ட்லி. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயங்களை இப்போ போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுனால நம்மளுடைய எல்லா கோர் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இன்ஜினியரிங்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஈவன் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சிபிஎஸ்சி இருந்தாலும் முடிஞ்சிருச்சு. என்ன காலேஜ் போகலாம், எந்த காலேஜில் என்ன மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கட் ஆஃப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, கட் ஆஃப் மார்க்ஸ். இந்த கட் ஆஃப் மார்க்ஸில் போயிட்டு ஒகேஷ்னலில் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. பிஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே போனோன்னா கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல ஐ எம் நாட் ரோபோன்னு போட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே ஒரு ப்ளீஸ் செலக்ட் ஆல் மேட்சிங். ஓகே, இது ரோடு, இது ரோடு, இது ரோடு, இது ரோடு, இது ரோடு, இது ரோடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டுமா, மேட்ச் ஆயிடுச்சா? அப்புறம் பஸ்ஸு, இது பஸ்ஸு, இது பஸ்ஸு, அப்புறம் இது பஸ்ஸு, இதையும் கொடுத்துட்டுமா. ப்ளீஸ் ஆல்சோ செக் த நியூ இமேஜஸ். இதில் கிளிக் வெரிஃபை ஒன்ஸ் தேர் ஆர் நன் லெஃப்ட். பஸ்ஸு எங்கே, பஸ்ஸு, ஓகே பஸ்ஸு, அப்புறம் அவ்வளோதானா, வேறு எங்கே பஸ் இருக்கா இதில் இல்லை, வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ப்ரொசீட் கொடுத்துருக்கு. ரேங்க் ஷோன் இஸ் த மேக்ஸிமம் ரேங்க் தட் ஹஸ் பீன் கிவன் த ஸ்பெசிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட், கிளிக் ஹியர் டு ப்ரொசீடா ஆதா. ஓகே, லோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து கிளியராக வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் 2024 கட் ஆஃப்ஸு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் எடுக்கணும்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். என்னென்ன பிரான்ச்சுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கட் ஆஃப் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து காலேஜ் போட்டும் நீங்கள் வந்து செலக்ட் காலேஜ் கோடுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா செலக்ட் காலேஜ் நேம். ஏன்னா ஒரே காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேரில் நிறைய இருக்குது, அதனால காலேஜ் நேமும் போட்டுட்டு நம்ம வந்து இதில் சர்ச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துடும். இதில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், என்னென்ன காலம் வருதுன்னா காலேஜ் கோடு கொடுத்துருக்காங்க, காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க, பிரான்ச் கோடு கொடுத்துருக்காங்க, பிரான்ச் நேம் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எம்பிசி ஒகேஷ்னல், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது எல்லாமே வந்து ஹெட்டிங்கில் இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னெல்லாம் கட் ஆஃப் வந்திருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம்,
யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஓசிக்கு என்னவா இருந்தது, பிசிக்கு என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, பயோமெடிக்கல் ஜாயின் பண்ணணும் என்ன கட் ஆஃப் அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க யாருக்குன்னா வீடியோ பார்த்துட்டு அவங்க சொல்றதை வச்சு அப்பா என்னமா சொல்றாங்க, பிரமாதமா சொல்றாங்க, அற்புதமா சொல்றாங்க, கிளியரா புட்டு வைக்கிறாங்கன்னா இதுல இருக்கிறத பார்த்து சொல்ல போறாங்க. நீங்க கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா. அதே போல சிவில் இன்ஜினியரிங்ல லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான கட் ஆஃப் இருந்தது, எனக்கு இன்னும் இப்ப என்ன மார்க் வரும், லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருக்கு, அப்ப இந்த காலேஜ்ல எனக்கு கிடைக்கணுமா அப்படின்றத யாரை கேட்கணும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மார்க் அப்படி மேல கீழே இருக்கும், அவ்வளவுதான். சரியா? அப்ப நீங்க ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க இங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் 199.5 கட் ஆஃபா இருந்திருக்கு. இப்ப நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சென்டம் கவலையே பட தேவையில்ல, சிஜி கேம்பஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யாரை கேட்கணும், நீங்களே இதை பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. 199 கட் ஆஃப். பிசி இருந்தா 199ல கிடைக்கும், பிசிஎம் இருந்தா 198.5ல போன வருஷம் வந்திருக்கு. இப்போ 199க்கு வந்து எம்பிசி இருக்கு. அப்ப எஸ்சி தான் 196, 178, 192 வரைக்கும் இந்த கட் ஆஃப் வேரி ஆயிருக்குன்னா அப்போ உங்களுடைய கட் ஆஃப் எப்படி வரும்? இதுல சார் நீங்க கட் ஆஃப் சொல்றீங்க, இது கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு பிசிக்ஸ்ல நான் 100, கெமிஸ்ட்ரியில 100, மேக்ஸ்ல 100 எடுத்திருக்கேன்னா மேக்ஸை வந்து 100% அப்படியே எடுத்துப்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, நான் அதுலயும் 100 இதுலயும் 100 அப்படின்றப்ப 50-50, இதுல 50 இதுல 50 ரெண்டுத்தையும் கூட்டினா 100. அப்ப ஏற்கனவே மேக்ஸ்ல 100, இது ரெண்டுத்துலயும் 50-50 100 200. இதுதான் டோட்டல் கட் ஆஃப். 200க்கு தான் இந்த மார்க். அப்ப இது 195 வந்திருக்கு, 199 வந்திருக்குன்னா அப்ப என்ன, இப்ப நான் உதாரணத்துக்கு 90 மார்க் நான் எதுல வாங்குறேன், பிசிக்ஸ்ல வாங்குறேன். அப்ப டிவைட் பை 2 45 மார்க்ஸ், ரைட்டா? அதே போல கெமிஸ்ட்ரியும் நான் 90 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுல ஒரு 45, அப்ப 90. சென்டம் நான் எதுல, மேக்ஸ்ல. அப்ப 100 + 90 190 கட் ஆஃப். 190 கட் ஆஃப் வச்சிருக்கேன் சார், எனக்கு சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, சிஇஜி கேம்பஸ்ல நான் பிசி கேட்டகரியில இருந்தேன்னா என்ன கிடைக்கும், 190 கட் ஆஃப். லாஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு சிஎஸ்சி கிடைக்குமா அப்படின்னா நான் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல. எவ்வளவு இருந்தா கிடைக்கும், 199 இருந்தா தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்களே ஒவ்வொரு காலேஜ் வைஸா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன கிடைக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இங்க பாருங்க 200ங்க. லாஸ்ட் இயர் ஓசில பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஜி கேம்பஸ்ல சென்டம் 3 சென்டம் வச்சிருக்கவங்க தான் வந்து ஓசியில வந்து கிடைச்சிருக்கு. அகைன் பிசியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, 3த்துலயும் சென்டம் 200 கட் ஆஃப் இருக்கிறவங்க தான் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வருஷமும் ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஈஸின்னு சொன்னாங்க, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்து ஈஸின்னு சொன்னாங்க. ஈவன் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கொஞ்சம் பசங்க அப்படி மாடரேட் டு தான் டிஃபிகல்ட் சொன்னாங்களே தவிர ரொம்ப டிஃபிகல்ட் சொல்லல. கெமிஸ்ட்ரி பேப்பர் ஈஸியோ ஈஸி சிபிஎஸ்சிக்கு. நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர் வந்து ஈஸின்னு சொன்னாங்க. மேக்ஸு சென்டம் வரும்ன்றாங்க, சென்டம் வராதுன்னுன்றாங்க. சிபிஎஸ்சியில் மேக்ஸ் கொஞ்சம் டஃப்னாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 200 கட் ஆஃப் இந்த வாட்டி கூட நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருக்கிறான், ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கான், குறை சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருக்கான், படிக்க முடியாதவன் படிக்க முடியாமல் தான் இருக்கான். அதனால் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஃபோக்கஸில் போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லையா தான் முடிஞ்சு போச்சு எக்ஸாம்ஸ், இனிமேல்னா எந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள், உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்றத இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மார்க் அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். என்ன ஆப்ஷனு, மேனேஜ்மெண்ட் கோட்டால. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல போகிறதுக்கான வாய்ப்புகள். இதே சிஇஜி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கணும் அப்படின்னா ஓசி இருந்தால் 199, 198.5 வந்து பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அப்போ பார்த்துக்கிடுங்க. இதுக்கேற்ற மாதிரி எல்லா காலேஜஸ்க்குமே இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், ரைட்டா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ பேஜஸ் இருக்குது பாருங்க, 167 பேஜஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் மேலே போயிட்டு நான் சொன்ன மாதிரி என்ன காலேஜஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னு பார்க்குறீங்களோ அந்த காலேஜை டைப் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2007 டைப் காலேஜ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து ஒரு காலேஜ் நேம் போடலாம். ஏதாவது என்ன போடலாம், எஸ்எஸ்என் போடலாமா, எஸ்எஸ்என் காலேஜ் போடலாம். ஓகே. அப்புறம் இதில் வேறு என்ன போட போகிறோம், எஸ்எஸ்என்னில் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் நான் போட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கிங்களேன். காலேஜ் கோடு எனக்கு தெரியல, செலக்ட் காலேஜ் நேம்னு கொடுத்துருக்கு. இதில் இது எங்கே டிஸ்ட்ரிக்ட் போடலாம், எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. சரியா? போட்டு பார்க்குறேன், சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நோ ரிசல்ட்ஸ்ன்னு வருது. அப்போ நான் இந்த போட்ட காலேஜ் வந்து டைப் ஆஃப் காலேஜ். அப்போது என்ன பார்க்கணும், இந்த இடத்துல டைப் ஆஃப் காலேஜ் என்ன வருது,
தப்பாக போட்டிருப்பேன் அப்படின்னா அது வரல. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் இதில் போய் பார்க்குறேன். அப்புறமா இல்லைன்னா கோடு தெரியல, அப்புறமா எனக்கு இதில் காலேஜ் வருதா பேர் போட்டு பார்க்குறேன். சப்போஸ் இதில் பார்க்கலாம், நம்ம எதனா போட்டோன்னா காலேஜஸ், எனக்கு காலேஜ் பேர் தெரில, ஆனால் இந்த லிஸ்ட்டில் வந்து பாருங்கள் இருக்குது. இதில் படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், ஏவிசி காலேஜ், அலிம், ஆல்ஃபா காலேஜ், அதியமான் காலேஜ், அக்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய் சர்ச்சு கொடுத்தேன்னா பாருங்கள், இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் லாஸ்ட் இயரில் எனக்கு வந்து 150 கட் ஆஃப் இருக்குது. இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஏற்கனவே மார்க், நான் ஸ்டேட் போர்டு படிக்கணும், சிபிஎஸ்சி படிக்கணும், எனக்கு 150 மார்க் தான் வருது. 150 மார்க்கில் நான் இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் 150 மார்க் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து 100, 150க்கு கீழே தான் இருக்குது. பிசியில் வந்து ஆல்மோஸ்ட் 130, 190க்கெல்லாம் கிடச்சிருக்கு. யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா குரூப்புமே இந்த காலேஜில் 150னா தாராளமாக கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும், இந்த காலேஜோட இன்னும் பெட்டராக காலேஜ் எதுனா இருக்கா, இது காலேஜோட இன்னும் பெட்டராக காலேஜ் இருக்கா. அப்போ என்னுடைய மார்க்குக்கு எந்த காலேஜஸ்லாம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கேன் அப்படின்றப்ப செலக்ட் பண்ணிக்கணும். அந்த செலக்ட் பண்ணி பாருங்கள். அது சென்னைன்னு கொடுத்தோன்னா வேறு என்ன காலேஜஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிரான்ச்சஸ், ஆல் பிரான்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இல்லைனா ஏதாவது பிரான்ச்சஸ் செக் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் சயின்ஸு, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இதில் காலேஜஸ்ஸு, இந்த காலேஜ் எடுத்துகிட்டு வேறு காலேஜ் போடுறோம். வேறு காலேஜ் என்ன பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? இது வந்து எல்லாமே ஏஞ்சல் காலேஜு, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு, ரைட்டா, அன்னை தெரேசா, ரைட், இதெல்லாம் பார்த்துட்டே வரும். அப்போலோ இன்ஜினியரிங்கு, அரசு, இதில் எனக்கு தேவையில்லை இப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன தேவை இருக்குது அப்படின்னு ஆசான் மெமோரியல் வருது, பஜ்ரங் வருது, பாரத் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வருது, கேர் காலேஜு, சிகே, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச்சு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு காலேஜாக, செந்தூரன் காலேஜ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் கிளிக் பண்ணுறேன். ரைட்டா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் டிக் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுக்குறேன். சர்ச்சில் பாருங்கள், நான் வந்து என்னுடைய மார்க்கு 150 எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இதில் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா, நான் பிசியில் இருக்கேன்னா எந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் பக்கத்தில் கூட போக முடியாது பிசி கேட்டகரியில். புரியுதா? எந்த குரூப்னா இருக்கட்டும், இது இந்த சைடில் விட்டுறலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் எதனா இருந்துன்னு போட்டோம், எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தாலும் இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 175 தான் லோவஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்துன்னு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் 193.5. அப்போ எனக்கு இந்த காலேஜில் போகணும் அப்படின்னா லோவஸ்ட் கட் ஆஃப் 170, 180, ஆமாம் ரைட்டா, 170 இருந்தாலும் எனக்கு இந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 170க்கு என்ன கிடைச்சிருக்கு, 170 கட் ஆஃபுக்கு என்ன இது கிடைச்சிருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் சில பேர் போவாங்க, போக மாட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா 189ல் கிடைச்சிருக்கு. ரைட்டா, அதுக்கப்புறமா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா பிசியில் 180 கிடச்சிருக்கு. இதுவே எஸ்டியாக இருந்தாங்கன்னா 114 மார்க்கு கூட பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 127.5 கட் ஆஃப். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருந்தால் 190. அப்போ என்னுடைய பிசி கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் செக் பண்ணிக்கணும். அப்போ இதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன காலேஜ் போகணும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க, அந்த காலேஜோட பிரான்ச்சஸ் என்ன பிரான்ச்சஸ் வேணுமோ அந்த பிரான்ச்சஸ் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுலேயே கிளிக் பண்ணிங்கன்னா கூட நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை சர்ச் பண்ணால் கூட அது கிளியராக அது மட்டும் நம்மளுக்கு காட்டும். நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போய் யாரையும் கேட்கணும், யார் இப்போ பண்ணால் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல, எவ்வளோ மார்க் வந்தால் எது கிடைக்கும் அப்படின்னு தெரியல. நிதானமாக உட்காந்துட்டு பாருங்கள். ஏன்னா +2 எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாதம் தான் மேலே தான் ரிசல்ட் வரும். அதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். உட்காந்து அழகாக அனலைஸ் பண்ணி சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ மார்க் இதில் வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இல்லை சார் இதெல்லாம் சொல்கிறீங்க கரெக்டு, எனக்கு நீங்களாக ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜை பார்த்து சொல்லுங்கன்னா நேராக வந்துருங்க. 1 to 1 சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம உட்காந்து பார்த்து எவ்வளோ மார்க்குக்கு என்ன வரும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கலாம். சரியா? தகவல் வேணும்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடாக வேணும்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.